என்னென்னமோ நடக்குது. கண்ணு ரெண்டு கட்டை தச்சு கச்சாய் வீதியில போகுது. இது நல்லது பண்ணி என் பட்டியல வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? இளங்கண்ணுக்கும் சில குறைபாட்டுல நிக்கிறேன். அந்த குறையை நீக்கி கொடுத்து நல்லபடியா காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். நான் தான் சொல்லிட்டேன் பாரு, ஒன்னும் கவலைப்பட வேண்டாமாயா, நினைச்சபடியே உன்ற காரியத்தை நடத்தி கொடுத்தேன். போதுமா? அதே அமைப்பை அமைச்சு கொடுத்துருந்தாயா. கொஞ்சம் பொறுமையா நில்லு, நல்லபடியா முடிச்சு இதே பட்டியல சோடி கலசமா நிறுத்தி காமிக்கிற. இது சத்தியமா தாயி நம்பி நிப்பியா? மழையாட்டு நில்லு, மடுவா மாத்தி போடலாமாயா? உத்தரவு போட்டு தரனாயா? இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு மொத்தத்துக்கு வாங்கிட்டு போற. இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வந்து எதை தள்ளணும், எதை கொடுக்கணும், எதை வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். புரிஞ்சுதா? சமூகம் பண்ணி போடலாமாயா? என்ற பொருள் உங்ககிட்ட ஒப்படைக்க. இந்த புரிச்சுக்கோ. போகிறோம் வாதை அடியா தாயி ஆங்கார கருப்பம் கோட்டையில் சொன்னுமே நீ சமாளிக்க முடியாம காரியம் அத்தனை சேதாரமாய் போய் இன்னைக்கு இல்லத்துல இன்னும் வெளியே சொல்ல முடியாத இன்னைக்கு நிலையிலாத வந்து நிக்கிறப்பா இல்லையா? நிலையா இந்த வட்டி இன்னைக்கு நிலக்குலைய வச்சு இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுதாயா? 3 ஆண்டு காலமா படிப்படியா முடங்கி எல்லா விதத்திலுமே இன்னைக்கு நட்டமாயி இன்னைக்கு பஸ்ட் போன வருமானம் இல்லாம இல்லத்துக்குள்ள எல்லாமே கைவிட்டு போய் நிக்கிறாங்க. இது நல்லபடியா நடத்தி பாதுகாப்பு பண்ணி அந்த சிக்கலை முதல் வந்து கேட்டு வர்ற வாரம் கட்டை உடைக்கிறனாயா? கட்டை உடைச்சு ஒரு பாதை காமிக்கிறேன். அதுல போ வீட்டுக்கு போ. போதுமா? இந்த தொழில் படிக்கலாம் வச்சுக்கோ. போ வரோம் போ. ஒன்னா ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத முடிச்சு நிக்கிறியா? பட்டி படுகளம் ஜாஞ்சி நிக்குது. இன்னைக்கு நோவு நொடியில முடையா கிடக்குது. இதுக்கு ஒரு முடிவு கட்டுன்னு வந்து என்னை கேட்டு நிக்கிறியா? ஒண்ணு கலங்க வேண்டாம். நீ என்ன நினைக்கிறியோ அதே பாதைக்கு வந்துடுறேன். ஒண்ணு பயப்பட வேண்டாம், சுத்தப்படாது. புரியுதா? போ. இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இருந்து வர்றனாயா எதிர்பார்த்து போ. பரீட்சை எழுதணும், பாஸ் ஆகணும், இல்லத்துக்குள்ள இருக்கிற ஓரியாட்டம் தூரியாட்டத்தை மாத்தி கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறாயா? பரீட்சைக்கு கூட வந்து நிக்கிறனாயா? 1 2ல போய்கிட்டே இருக்குது. இதுல வீட்டு கொடுத்து அரமனை அமைக்கணும் வந்து கேட்டு நிக்கிறியா? அமைச்சு கொடுத்துறனாயா? ஒன்னால முயற்சி பண்ண சொல்லு, கூடவே வந்து நிக்கிற. அது போக இல்லத்துக்குள்ள மனக்குழப்பத்தில் 2 நிக்குது. தாய் தவுக்குமே நீ நம்பி நில்லாயா? நான் இருக்கிற போது என்ன நடந்து போயிரு 2 பேத்துக்குமே சொல்றேன். புரிஞ்சுதா? கலங்க வேண்டாம். கூட வந்து நிக்கிறனாயா? முதல் பொண்ணா ஏட்டுக்கு வந்துடுற, 3 ஏட்டுக்கும் வந்துடுற. இதை நீ போக்குவரத்துல வச்சுக்கோ. இதான் போ. வரும்போ நான் இருக்கிறதாயி கவலைப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு கோட்டையில உத்தரவெல்லாம் மறந்து முடிச்சு கொடுத்துருந்தாயா? இது சத்திய வாக்கு. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு ரேட்டு கூட வந்து நிக்கிறனாயா? மாத்ததுக்கு பேர் வாங்கி போடலாம். புரிச்சுக்கா? இன்னைக்கு முறை செலுத்தி நீங்க முறை செலுத்தி வாங்குறியாயா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல வந்து தயாரா நின்று முடிச்சு கொடு. அடியா தாயி சவால் போடுறாங்க ஐயா. இல்லையா? இல்லத்துக்குள்ள சவால் நடக்குது. கைப்பற்ற வேண்டியது கைப்பற்ற முடியாம இன்னைக்கு 4ஆவது நீ சேதாரமாய் கிடக்குது. இதை நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்துட்ட. அந்த முயற்சி அத்தனையுமே தோல்வியாகி போய் இதை நல்லபடியா எனக்கு கைப்பற்றி கொடுத்து கேட்டுட்டு இல்லையா? பார்த்துக்கலாம். நான் இருக்கிற தகுதி மண்ணில் அது போக இல்லத்துக்குள்ளார வருமானம் பத்த மாட்டேங்குதா? காரியமும் நடக்க மாட்டேங்குதப்பா. இது நல்லபடியா முத்து போட்டு நடத்தி 3 ஏடி முத்தா முடிச்சு போடலாம். நான் இருக்கிற நாயா கவலைப்பட வேண்டாம். எந்த பதத்திலும் சேதாரம் இல்லாம சாதிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். புரியுதா? வர்ற வாரமே கட்டை உடைக்கிறனாயா? கட்டை உடைச்சு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். ஏன் பொறுப்பு போறோம். ஐயா தாயி எங்கிட்ட ஒரு முறையோடு போட்டு போனியா? ஒன்னாளுக்கு காரியம் நடக்கணும், குறிச்ச காரியம் நல்லபடியா முடியணும். எந்த விதத்தில் தங்குதடையெல்லாம் முடிச்சு கொடுன்னு கேட்டேன். உத்து போட்டாச்சாயா? இல்லையா?
காரியம் நடக்கிறதுக்கு காரியத்துக்கு உத்தரவு போட்டாச்சு, நாள் குறிச்சாச்சு கங்கண காரியத்துக்கு. இதுல எந்த விதத்திலையும் சேதாரம் இல்லை, நல்லபடியா முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். ஆதாயம் பத்த மாட்டேங்குது. ஆதாயம் நான் தானே குறிப்பு போட்டு முடிச்சேன், ஆதாயத்துக்கு வழி தரேன் ஐயா, கலங்க வேண்டாம். அதெல்லாம் எல்லாம் கண்டோமல்ல இன்னைக்கு தடுத்து பாக்குறாங்க ஐயா. இதையெல்லாம் மீட்டு இதே பட்டியல உடைய சோடி காசுமா நீட்டு காமிச்சிருந்தாயி, பயப்பட வேண்டாம். சில குழப்பத்தை போட்டு ரெண்டு நிக்குது. நிக்கிறிய என்னை நம்பி நில்லாயா, நான் இருக்கிற போது என்ன நடந்து பார்த்தலாம் புரிஞ்சுதா? அத்தனையும் மீட்டும் வட்டி வாழ வச்சு தர வேண்டியது எம்பூர் பிந்தா பிடிச்சுக்கா. காரியம் முடிகிற வரைக்கும் நீ பத்திரமா வச்சுக்கோ. முடிஞ்சதுக்கு அப்புறம் இது கொண்டு எங்கிட்ட ஒப்படைக்கும். நீயும் அப்படித்தான் போ, உண்டான முயற்சி பண்ணு. எங்கெங்க தளர்ந்தாலும் தளம்போம். முடிக்கணும். சில குழப்பத்தில் நிக்குது, தங்கங்களுக்கு தடம் போட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்க தாயி. தாயி கொஞ்சம் அக்க பக்கத்துல குத்திட்டு வேடிக்கை பாக்குறாங்க, அதை நான் பாத்துக்கிறேன். என்னை நம்பி வந்துட்டீங்களா, என்னை நம்பி வந்துட்டீங்களா, பூமிக்கு நல்லபடியா கைமாத்தி தரனாயா. கைமாத்தி கொடுத்து வட்டியை வாழ வச்சு பேர் வாங்கி தர வேண்டியது எம்பு. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துக்கு வர்றப்போ தங்கத்துகளுக்கு கூட வந்து நிக்க வா. போக்குவரத்துல தொழிலுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கோ. போ வரம்போ சொன்னது புரிஞ்சுதா? அடியா தாயி இல்ல மத்தனை தடுமாறி போய் வந்து நிக்கிறீங்க. தொழில் ரீதியாவும் தடுமாறி போச்சு, வருமானமும் தடுமாறி போச்சு. 10 படம் வந்தா 20 படம் ஜெண்டா இல்ல மத்தனை இன்னைக்கு சாண் ஏறி முளஞ்சேரிக்கு கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம இன்னைக்கு நல்லான்னு போனா பொருளாதாரம் வந்து பாட்டியாத்த இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்கிறது. இதை நல்லபடியா தொழிலை நடத்தி அந்த காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு இல்லையா? நல்லபடியா கட்ட உடைச்சு உங்க காரியத்தை நடத்தி கொடுத்தேன். போதுமா? போகணும். அடியா தாயி தீராத குறையோட வந்து நிக்கிறாயா இல்லையா? குறையை தீர்த்து எனக்கு பேர் வாங்கி வட்டி பெருகோன்னு பால் பொங்கோன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. அது போக தொழில் முறை எத்தனை இன்னைக்கு படுகளும் செஞ்சு போச்சா இல்லையா? இன்னைக்கு கணக்க வேண்டாமாயா. இன்னைக்கு புறச்சலுக்கு இன்னைக்கு மருந்து பாங்குது. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிக்கிறனப்பா டக்கு டக்குன்னு பதில் வரணும். புரிஞ்சுதான்? எல்லாரும் மொக்கமெல்லாம் பண்ற கோட்டைக்கு பாதுகாப்புக்கு வந்தாச்சாயா. இன்னும் 72 மணி நேரத்துல ஒரு தசை காமிப்பேன். அதுல போ மூத்திர வல்லம் வந்து கொடுத்துறேன். தொழிலும் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கலாம். போ தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா? நீ கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு நிக்குது. இதை கைப்பற்றி கொடுத்து என்ற வாழ்க்கைக்கு மேம்படுத்தி கொடுத்து கேட்டு நிக்குதாயா? ஒரு இடத்துல ஒண்ணு நிக்குது, அந்த இடத்துல களைச்சு போடலாமாயா? களைச்சு விடுற வட்டி ஒண்ணு சேர்த்து வாழை வச்சு இதே வட்டியில் நிறுத்தி அழுது பார்த்து போறேனாயா? போதுமா தாயி? பயப்பட வேண்டாம். சேர்த்து வருது பேசு, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். ஒரு சேர்த்து வச்சிடலாம். போதுமா தாயி? அடியா தாயி நான் இருக்கிற போது நீ ஏன் இத்தனை குழப்பிட்டு இருக்கிற? என்னை நம்பி வந்தாச்சு. இந்த பாவத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா எல்லாரும் பங்கமுலாம்ன்ற ஓட்டைக்கு என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். என்கிட்ட வந்து உத்தரவு கேட்டுதான் பண்ணணுங்கிறதுலாம் இல்ல, போட்டாச்சு உத்தரவு. புரிஞ்சுதா? இந்த அம்மாவாசைக்குள்ள ஆடி பூ பறிச்சு சோடி சாது பார்க்கிறேன். வாதை விடக்கூடாது. திருவியா குடி பார்க்கலாம். இந்தா அள்ளி கொடுக்கறேன் பாரு. ஓ வீட்டு தந்துறேன். அடியா அங்க கருப்பன் கோட்டையில வந்து என்ற அடியா போட்ட சோதனையில பாஸ் ஆகிட்டு. புரிஞ்சுதா? இனி பார்த்துக்கலாம். ஏதிரியா நாம்பளான் சில மறைச்சு பேசுறேன். புரிஞ்சுதா? புரியலையா? கைப்பற்றி போடலாம். அது என்ன பண்ணணுங்கிறது அதெல்லாம் மன முடியாது வீட்டுக்கு கொடுத்துறேன். இது சத்திய பாக்கு. துணிஞ்சு போய் அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு. கூட வந்து நிக்கிற என் பின்னாடி வா, மீட்டு போடு. போதுமா? கருப்பங்கோட்டையில இன்னைக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குதாயா? நல்லதாயி இன்னைக்கு முரசெலுத்தி இன்னைக்கு முரசலி பாயிட்டு போறேன். இன்னைக்கு மொண்டிக்கட்டை உடைக்கிறனாயா? ஒரு பணத்துக்கு 9 பணம் வெளி கொடுத்துடுற வட்டி வாழ வச்சு இருக்கிற சபை நான் கமுக்கம் போ. போதுமா தாயி? இந்த அப்படி அடியாவா
இந்தா இங்க பாரு வயிற்று பிடிக்காத நீ நம்பி வந்துட்டீங்களா இந்த பாவத்துக்கு இருப்பேன் திசை போடுறேன்னப்பா எதிரி கட்டில போடுறேன்னாயா ஆள்ளிப்படியா வந்து போடலாம் போதுமா திரடியா வச்சுக்கோ எடுத்து வைக்க சொல்லிக்கலாம் சொல்றது புரிஞ்சா புரியா எதிரி பந்தாடி இருப்பானாயா பந்தாடின பட்டி அன்னைக்கு பந்தாடி காமிச்சிருக்கிறனாயா புரிஞ்சுதா புரியலையா எதிரி இன்னைக்கு அல்லையா போட்டு ஆள் சூடு போட்டுன்ற காரியத்தை நடத்தி இருக்கிறதாயி ஒண்ணு கலங்க வேண்டாம் அதே மாதிரி உனக்கு உடம்பு தொந்தரவு வந்து கேட்டுட்டு இருக்கிறியாய் மந்திர மாயமெல்லாம் ஒண்ணும் இல்ல கலங்க வேண்டாம் என்ற எல்லை விட்டு போய் உன்ற எல்லை சேரதுக்குள்ள மாட்டு கொடுத்துறேன் இது நல்லது பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன் அது போக இன்னும் சில விட தரம்ப திருவிழாக்குள்ள அலங்காதப்பா இந்த பிடிச்சுக்கோ வா ஓ வர சொல்றது புரிஞ்சுதா புரியா ஓ வரம்போ தட்டு தடுமாறி திசையத்து நிக்கிறாயா இல்லையா தாயி நல்லா கட்டுல போட்டாங்க ஆயா கட்டுல போட்டு நீ பட்டியும் முடக்கி இன்னைக்கு இல்லத்தையும் முடக்கி உண்டுன்னா உண்டுன்னு சொல்லு இல்லைன்னு இல்லைன்னு சொல்லு இன்னைக்கு எல்லாத்தையும் முடக்கி போச்சு இதுக்கெல்லாம் ஒரு குறிப்பு காமிச்சு என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா தொழில் ரீதியாகவும் இன்னைக்கு படுகளஞ்சாஞ்சு போச்சு வருமானமும் படுகளஞ்சாஞ்சு போச்சு இல்லத்துக்குள்ளே வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்கிற இன்னைக்கு நாலா விதத்திலையுமே நீ நிக்கிறது சோறு இல்லையாயா விஷத்தை முடிச்சு வேடிக்கை பார்க்கணும் இல்லையா தாயி தங்கத்தை எப்படி வாழ வைக்கணுங்கிறது எனக்கு தெரியுமாயா நான் இருக்கிற தகுதி மாநிலம் இன்னும் சிலதெல்லாம் இருந்து வெளியே சொல்ல வேண்டாம் உன்ற கோட்டைக்கு நான் வரனாயா இன்னைக்கே வரேன் புரிஞ்சுதா வந்து உன்ற கோட்டையில் இருக்கிற சிக்கலை எடுத்து வீசந்தாயி இனி சீன்ற பட்டி பால் போல பெருக்கி பாலார் செல்வத்தை கொண்டு கட்டுவத்துல முகவத்திலே வைக்கிறாய் புரிஞ்சுதா எல்லாரும் மங்கம்லாம் வர வார கட்டுடைக்கிறாய் 3 நாளுக்குள்ள விட கொடுத்தேன் போகிறோம் சொன்னதெல்லாம் மனசுல வைத்தியா ஒன்னும் கலங்க வேண்டாம் என்னை நம்பி வந்தாச்சுல்ல இது உனக்குன்னு இல்லையா இங்க இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே சொல்றேன் என்னை முழுமனசோட நம்பி விட்டு நின்றுட்டா அப்படின்ட்டா நம்பி நின்றுட்டா அப்படின்ட்டா பாதாளத்தில் இருந்தாலுமே மலர்பொல்லாக்கு தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு வந்துருவனாயா இன்னைக்கு இல்ல மத்தனை தட்டு தடுமாறி வந்து நிக்குது இதுக்கு விட கொடுக்க வேண்டியது இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறைஞ்சலிக்கு வாங்கிட்டு போறேன் இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இந்த கூட வந்து நிக்கிறனப்பா இதே பற்றி உனக்கு முத்திர வளத்துல தர முடியும் இதாமா தொழில் போக்குவரத்து எல்லாத்துக்கும் வச்சுக்கோ போ வரேன் போ என்னையா ஒரு குழப்பிட்டு நிக்குதே காரியம் இன்னைக்கு சேதாரமாயிட்டு போச்சா மாடு ஒரு பக்கம் கண்ணு ஒரு பக்கமா தெசுமாரி நிக்குதாயா தெசுமாரி நிக்கிற கண்ணு ஒரு தசை போட்டி கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுன்னு கேட்டுட்டு நிக்குது உண்டா இல்லையா ஒண்ணு கலங்க வேண்டாமாயா அது போக இல்லத்துக்குள்ள வருமானமும் படுகளம் சாஞ்சு போச்சு இன்னைக்கு இல்லத்துக்குள்ளாரி வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்கிறியாயா 4ஆம் நாட்டு தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு கொஞ்சம் சோதனை போட்டுட்டாங்க ஐயா இதை மீட்டு போடலாம் நான் இருக்கிற தாய் டாக்டருமா முதல்ல அந்த சேதாரத்துக்கு விட கொடுத்தாங்க அப்புறம் படிப்படியா மீட்டு கொடுத்தாங்க போதுமா வா போகணும் என்னை நம்பி வந்தாச்சுல்ல ஆங்காளுக்கு நான் இருக்கிறனாயா எல்லாரும் பங்கம் இல்லாம தாயி நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நின்று இந்த அக்னி கையிலேருந்து நிக்கிறனோ அதே மாதிரிக்கு அக்னியா குமரி 6ஆ பெருகி வந்து என் பட்டியில் நிக்கிறியா இன்னைக்கு பட்டிக்குள்ள பட்டினா ஒரு இல்லத்தை சொல்றேன் இந்த இல்ல மத்திரை நீ கட்ட தரிச்சு கச்சேரி வீதியில போய் நிக்கிறாயா வருமானமும் எல்லாம் 4ஆவது சேதாரமாகி இன்னைக்கு மொண்டிக்கட்டல் நிக்கிறாயா ஒண்ணு கலங்க வேண்டாம் என்னை நம்பி வந்துட்டீங்களா இந்த கருப்பை கூட வந்து நிக்கிற அமாவாசை 3 அமாவாசைக்குள்ள முடிச்சு கொடுத்துறேன் வந்து என்னை கைப்பத்து மலையாட்டு நினைச்சிட்டு நிக்கிறியாயா பன்னீரை மாற்றி கொடுத்துறேன் தாயி ஆங்காள கருப்ப என்னை நம்பி வந்து இன்னைக்கு உத்தரவு கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா தாயி சில மாற்றத்தை கொடுத்துருக்கா புரிஞ்சுதா ஒண்ணு கலக்க வேண்டாம் நீ நினைச்சபடியே முடிச்சு கொடுத்துருவோம் தாயி இதுல எல்லா அளவும் கூட மாறாது போதுமா தாயி இந்த பாத்து கருப்பு கொட்டில குறிப்பு என்ற திருநாளுக்குள்ள நான் எப்படி சந்தோஷமா நிக்கணும்னா அதே சந்தோஷத்தை பட்டியல காமிச்சேன் போதுமா தாயி ஓ 3 நாளுக்குள்ள வரணும் உனக்கு புரிஞ்சுதா போ வரணும் ராஜா கோயம்புத்தூர் தொழில் அத்தனைக்கு சின்ன பின்னமா போய் நின்றுச்சு எடுத்த கையை ஓங்க முடியலன்னு வந்து நின்னியாயா உனக்கும் நோவு நொடி சிக்கலா நிக்குது வந்து கேட்டுட்டு நின்னியாயா தொழில அதே இடத்துல மாத்தலாமா வேண்டாமான்னு கேட்டா வேண்டாம் அதே இடத்துல போய் மாத்திடாதேன்னு சொன்னேன் இப்ப அதே இடத்துல தொழில் நடந்துட்டு இருக்குது ஆனா வருமானம் 10 மாட்டேங்குது வருமானம் இன்னொரு 15 நாள்ல வருது போ புரிஞ்சுதா
விட்டதை மீட்டு கொடுத்துட்டுனாயான்னு சொல்ற மரபொருளா சொல்றது புரியுதா புரியா? கொஞ்சம் தொழில கண்ணு கருத்துமா இறங்கி என்ன வருமானத்தை பார்த்துக்கோ. உன்ற குறைய நான் நீக்கி கொடுத்தேன். அதே மாதிரி உனக்கு நோடி இருந்தது அப்படித்தான். 3.25 நாளைக்கு தீர்த்து கொடுத்துட்டுனாயா, அதில் உனக்கு எந்த விதத்துக்கு சேதாரமாகாது. இனி வருமானத்துக்கு ஒரு உத்தரவு போடுறனாயா. அதே மாதிரி ஒரு ஸ்தாபனம் ஒண்ணு கட்டில போட்டது உனக்காக அதை ஓட்டி கொடுத்துட்டேன். புரியுதா? இதை பிடிச்சிக்கோ, தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கா, இல்லமெல்லாம் வச்சுக்காயா, கூடவே வந்து நிற்க. திருநாள் அன்னைக்கு வந்து நில்லு. போதும். தாயே அடியா, என்னை நம்பித்தார வந்து நிற்கிறாமா. இன்னையிலிருந்து இதுவரைக்கும் வரல, இன்னையிலிருந்து உன் ரேட்டு கூட வர போதுமா? இன்னைக்கு பொழுது படித்து வெடியாத நேரம் இல்ல வந்து போதுவனாயா. வட்டியை சுத்தவத்தமா வச்சுக்க, காரியம் காமிக்கிற, திசையும் காமிக்கிற. நீ முறை செலுத்தி நீ பிறந்தளிப்பு வாங்குதாயா. இன்னையிலிருந்து உன் ரேட்டு கூட வந்து நிற்கிறாயா. முதல்ல 7 பேசியாச்சு, கூட வந்து நிற்கிறேன். இந்த அம்மாவாசைக்குள்ள ஒரு மாட்டு கொடுத்துருந்தோம். தாயே அடியா, அங்கார கருப்ப நான் இருக்கிற தகிமா நில்லையே. ஒரு தொழில் ரீதியா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறியா? தாயி முன முடியாத அதை முடிச்சு கொடுத்துறனாயா. அரசாங்க தொழில் ஒண்ணு எதிர்பார்த்துட்டு நிக்கிறேன். நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, முயற்சி அத்தனை தோல்வியா நிக்குது. இதுல நீ தான் பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. அரமண சம்பளம் அமையுது. தாயி கலங்க வேண்டாமாயா, முயற்சி பண்ண கூட வந்து நிக்கிற, தொழில் அமைச்சு கொடுத்துற. அது போகும். இன்னைக்கு இல்லத்துக்குள்ள தெளிவு இல்லையே. வருமான ரீதியாவும் சரி, உள்ளத்து ரீதியாவும் சரி, ஒண்ணு கலங்க வேண்டாமாயே. நீங்க முறை செலுத்தி நீங்க முறையில் வாங்கு. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல உன் ரேட்டு போட வந்து நிக்கிற, மீண்டு போங்க. போதுமா? சரியா? இந்த பொண்ணாங்க மௌபூசி தெளிவாக்கு அடியா. ஆலமரம் நீங்க அசைஞ்சு நிக்குது, அந்த ஆலமரத்தை நீ தலையை வைக்கிறனாயா. போதுமா? சொன்னது முருகிட்டியா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்தோடு கூட வந்து நிக்கிற. இந்த அம்மாவாசைக்குள்ள மறந்தாயில் பிடிச்சுக்கோ. குத்துக்கண்டு வீசிப்போம். அடியா, என்னை நம்பி வந்துட்டேன். உத்தரவு போட்டலாமாயா. நோவு நீ பட்டிக்கல 1 நிமிஷம் நடந்தா 4 நிமிஷம் முடங்கி நிக்குது. வருமானமும் பத்த மாட்டேங்குது. தொழில் ரீதியாக நடலையா? ஒண்ணு கலக்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். எல்லாரும் மகன் இன்னைக்கு முறை செலுத்தி நீங்க முறைக்கு வாங்குதப்பா. இன்னையிலிருந்து உன் ரேட்டு கூட வந்து நிக்கிறேன். அம்மாவாசைக்குள்ள மாட்டுக்கு கொடுத்துறப்பா. அம்மாவாசை புடிச்சு கையோட ஆடி பூ பொறிச்சு சோடிச்சாலும் பார்த்திருந்தாய். போதுமா தாயி? இதை பிடிச்சுக்கோ. இந்த புடி மடி இப்படி வர்றோம் போ. இந்த முகம் எல்லாரும் கொஞ்சம் முகம் பூச்சி தட்டி புடி. முகம் பூச்சி தட்டி பார்த்து போனேன். வர்றோம் போ. மழை கொட்டோடும் வந்து கேட்டுட்டு நிக்கிறாங்க. இல்லையா? மழை குடுக்கறப்பா குடுக்கறேன். அதே மாதிரி சலக்கால் 8 சலக்கால் தண்ணி பத்தாப்பு நிக்குது. 2 சலக்கால் தன்னை போல கொண்டுது போ.